12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டரியர் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.4 8ஆம் கணக்கு பார்க்கலாம். x - 5/5m + 2 = 2 - y/5 1 - z/- 1 மற்றும் x = 2y + 1/4m = 1 - z/- 3 என்ற நேர்க்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் m இன் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு எடுக்கிறோம். முதல் சமன்பாடானது x - 5/5m + 2 2 - y/5 1 - z/- 1. இதன் பொது வடிவம் எனும் பொழுது x - x1 y - y1 z - z1 தான் இருக்கணும். முதல் மதிப்பு அப்படியே எழுதிடலாம். x - 5/5m + 2 இரண்டாவது மதிப்பில் y முதல்ல நமக்கு வரணும். y ஆனது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால ஒரு மைனஸை வெளியில் எடுத்துடலாம். அப்படி மைனஸை வெளியில் எடுக்கும் பொழுது y +ன்னு ஆகிடும், 2 மைனஸ்ன்னு ஆகும் /5. அதே போல் அடுத்த உறுப்புலையும் z மைனஸ் குறியில் இருக்கு, ஒரு மைனஸை வெளியில் எடுக்கும் பொழுது -z + zன்னு ஆகும், +z ஆனது -z -1/-1. இதை மாற்றி அமைக்கும் பொழுது x - 5/5m + 2 -y அதாவது y பாசிட்டிவாக மேலே எழுதிட்டு y - 2 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது நியூமரேட்டர் +ன்னு மாறிடும், டினாமினேட்டர் +5 ஆனது -5ன்னு மாறும். அதே போல் z - 1 நியூமரேட்டரில் மாறி சேஞ்ச் ஆகும். பகுதி மதிப்பானது -*- +1. இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டின் திசை விகிதங்கள் எனும் பொழுது பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் தான் திசை விகிதங்களின் மதிப்புகள் ஆகும். முதல் நேர்கோட்டில் அமையக்கூடிய திசை விகிதங்களை b1 b2 b3 என எடுக்கலாம். இதன் திசை விகிதங்கள் முறையே b1, b2, b3 ஆனது 5m + 2, -5 மற்றும் 1 ஆகும். இதே போல் அடுத்து இரண்டாம் நேர்கோடு எடுக்கலாம். x மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் மதிப்பா, டினாமினேட்டர் பகுதியில் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ x/1ன்னு எழுதலாம். அடுத்து 2y + 1/4m 1 - z/- 3. x/1 அப்படியே எழுதிட்டு y - y1ங்கிற அமைப்பில் தான் இருக்கணும். முதல் உறுப்பு y மட்டும்தான் வரணும். முதல் உறுப்போட 2 பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால ஒரு 2ஆல் பெருக்கி வகுக்கலாம் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும். அப்போ 2y/2 + 1/2 நியூமரேட்டரை 2ஆல் வகுக்கிறோம், டினாமினேட்டரை 2ஆல் பகுதியையும் 2ஆல் வகுக்கிறோம் /4m/2 எனும் பொழுது மதிப்பு மாறாது. இதே போல் அடுத்த உறுப்பில் -zங்கிறது +zன்னு வரணும். எனவே ஒரு மைனஸ் குறியை பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது -z ஆனது +zன்னு மாறும். +1க்கு -1ன்னு கொடுக்கலாம் /-3. x/1 2 2 கேன்சல் ஆக போக y + 1/2 2 2 2 4 டினாமினேட்டர் மதிப்பானது 2m = மைனஸால் பெருக்கலாம். மைனஸால் பெருக்கும் பொழுது பகுதியையும் தொகுதியையும் z - 1 பகுதி மதிப்பானது -*- +3 என மாறும். திசை விகிதங்கள் இந்த சமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திசை விகிதங்கள். இதன் திசை விகிதங்களானது d1, d2, d3 என்பது 1, 2m, 3 ஆகும். இரு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை எனில் m இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செங்குத்தாக இருப்பதற்கான நிபந்தனையை எழுதிடலாம். இரு நேர்கோடுகள் செங்குத்தானவை எனில் நிபந்தனையானது b1 d1 + b2 d2 + b3 d3 = 0. மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிடலாம். b1 இன் மதிப்பானது 5m + 2, d1 இன் மதிப்பானது 1, b2 இன் மதிப்பானது -5, d2 இன் மதிப்பானது 2m + b3 இன் மதிப்பு 1, d3 இன் மதிப்பு 3 = 0. ஒன்றால் பெருக்கும் பொழுது மதிப்பானது 5m + 2. அடுத்து 2m ஆல் பெருக்கிறோம், +× -, -i2 10m 1 × 3 3 = 0. 5m - 10m இன் மதிப்பானது -5m, 2 + 3 இன் மதிப்பு 5 = 0.
-5m ஈக்குவல் டு +5 வலதுபுறம் போகிறப்ப -5ன்னு வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக 5m ஈக்குவல் டு 5. m ஈக்குவல் டு மதிப்பானது 5. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 5 வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்துடும். 4 5 5. எனவே m இன் மதிப்பானது 1 ஆகும். தேங்க்யூ.